அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய முக்கியமா இருக்கக்கூடிய இலக்கணத்துல ஆகுபெயர் அப்படின்றது பார்க்க போறோம். நிறைய பேர் இலக்கணம் மட்டும் எனக்கு புரியல சார், இலக்கணம் நிறைய நடத்துங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இலக்கணம் சீரிஸ் அப்படின்றது நடத்திட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம பழைய கிளாஸ்ல இலக்கணம் அப்படின்றது பார்த்திருந்தோம். யாராச்சும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது தலைனா என்ன, அடினா என்ன, தொடைனா என்ன, அதில் என்னென்ன வகைகள் இருக்குது அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். யாராச்சும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதில் உள்ள வீடியோ அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆகுபெயர் அப்படின்றது பார்க்க போகிறோம். அது என்ன சார் ஆகுபெயர் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகுபெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 16 வகைப்படும். ஆனால் நம்ம கொடுத்துருக்கிறது எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 13 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா 1 மார்க் கேட்கலாம், இல்லை என்ன பண்ணலாம் 2 மார்க் கேட்கலாம். இந்த மாதிரி எப்படி கேட்டாலும் உங்களுக்கு எழுதுற அளவுக்கு தெரியணும். ஓகேவா? இந்த 1 மார்க் 2 மார்க் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 9th எக்ஸாமில் ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் இந்த ஆகுபெயர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது படிக்காமல் தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று ஆகுபெயர். இதுலேருந்து கொஸ்டின் அப்படின்றது அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க. கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது, பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது. இந்த 2 சென்டென்ஸ் நல்லா கவனிங்களேன். கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது. கலாம் சாட் அப்படின்றது ஒரு செயற்கைக்கோள். ஓகேவா? அதை கண்டுபிடிச்ச ஒரு மாணவனை இந்த ஊரே பாராட்டுச்சான். ஓகேவா? அந்த மாணவன் இந்த ஊரே பாராட்டுச்சான். ஊரே பாராட்டுனுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க. பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது, ஒரு ஊரே இகழ்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் தெளிவாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். என்ன சார் அப்படின்னா பாருங்களேன். ஒரு ஊர் ஒரு மாணவனை பாராட்டுமா? ஊர் வெறுமனையா ஒரு ஊர் அப்படின்றது ஒரு மாணவனை பாராட்டுமா? இல்லை ஒரே ஒரு ஊர் அப்படின்றது ஒரு மாணவனை இகழுமா அப்படின்றத பாருங்களேன். ஊர் அப்படின்றது எந்த இடத்துலையுமே மாணவனை இகழவும் செய்யாது, மாணவனை பாராட்டவும் செய்யாது. ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாராட்டுவாங்க, இல்லை இகழ்வாங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியணும். ஃபர்ஸ்ட் இது என்ன புரியுதோ அப்படின்னா ஆகுபெயர் அப்படின்றது ஸ்டார்ட் பண்றோம். எப்பயுமே ஒரு பொருளுக்கு ஆகி வரதுனால அது ஆகுபெயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த 2 எக்ஸாம்பிள் நீங்க தெளிவாக கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது. ஒரு ஊர் பாராட்டுமா? ஊர் பாராட்டாது, ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் தான் பாராட்டுவாங்க. நான் உங்களுக்கு ஊர்னு சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா மக்கள் தான் பாராட்டுறாங்க. உங்களோட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் மக்கள் பாராட்டி இருக்காங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம், உங்களுக்கு தாட் வந்திருக்கும். அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆகுபெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொருளுக்கு ஆகி வருது அப்படின்னா அது என்ன பண்றாங்க, ஒரு பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த முதலாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்ப கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டுது. அப்ப கலாம் சாட் அப்படின்ற ஒரு செயற்கைக்கோளை கண்டுபிடிச்ச மாணவனை இந்த ஊர் பாராட்டுமா? ஊர் பாராட்டாது, ஊர்ல இருக்க மக்கள் தான் பாராட்டுவாங்க. அதே மாதிரி பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது. ஊர் இகழாது, ஊர்ல இருக்க மக்கள் தான் இகழ்வாங்க. இந்த 2 பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். இது 2 தெளிவா புரிஞ்சாதான் உங்களுக்கு ஆகுபெயர் அப்படின்னா என்னன்னு புரியும். அடுத்து நம்ம பார்க்க போற 13 ஆகுபெயரும் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்கமிங்ல போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் நீங்க 10th வர போறீங்க, அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரும். அதனால யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்கன்னா லைக்கை தட்டி விட்டுருங்க. ஓகேவா? ஓகேப்பா. பாருங்க. இத்தொடரில் ஊர் பாராட்டுவதோ திட்டுவதோ இல்லை. இந்த தொடரில் ஊர் எங்கேயுமே பாராட்டாது, ஊர் திட்டவும் செய்யாது. கரெக்டா? ஊர்ல இருக்க மக்கள் தான் பாராட்டுவாங்க, ஊர்ல இருக்க மக்கள் தான் என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. அதை பாருங்களேன். அது என்ன சொல்றாங்க அப்படின்றத, இத்தொடர்களில் ஊர் பாராட்டுவதோ திட்டுவதோ இல்லை, மாறாக ஊரில் உள்ள மக்கள் பாராட்டினர் இகழ்ந்தனர் என்பதன் பொருள். ஓகேவா? அங்க ஊர்ல இருந்து யார் பாராட்டுறா? மக்கள் பாராட்டினாங்க, இல்ல அங்க இருந்த மக்கள் இகழ்ந்தாங்க. ஒருவேளை கலாம் சாட் ஓகேவா அந்த செயற்கைக்குள்ள கண்டுபிடிச்சவங்க என்ன பண்றாங்க, ஊர் பாராட்டுது அப்படின்னா ஊர்ல இருக்க மக்கள் பாராட்டுறாங்க. இல்ல அப்படின்னா அங்க ஊர்ல இருந்த ஒரு பெண்ணை கேலி செய்த இளைஞர் என்ன பண்றாங்க, ஊரே இகழ்ந்தது, ஊரே திட்டியது அப்படின்னா அங்க இருந்த அந்த பையன் என்ன பண்றாங்க, அந்த ஊர்ல உள்ள மக்கள் இகழ்றாங்க. அதான் இங்க சொல்றாங்க. தொடர்ந்து ஊர் பாராட்டுவதோ திட்டுவதோ இல்லை, மாறாக ஊரில் உள்ள மக்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா பாராட்டுறாங்க, இகழ்றாங்க என்பது இதன் பொருள். ஊர் என்பது என்ன அப்படின்னா பாருங்களேன். இதுலதான் பாயிண்ட் புரிக்கணும். ஓகே பாருங்களேன். ஊர் என்னும் பெயர் ஊரில் உள்ள மக்களுக்கு ஆகி வந்துள்ளது, எனவே இது இடவாகு பெயர். ஒரு இடத்தை குறிக்கிறது அப்படின்றதுனால இது இடவாகு பெயர். அப்ப ஒரு மக்களை குறிச்சாங்களா, அப்ப ஊர் பாராட்டியது அப்படின்னு சொன்னாங்களா, அப்ப ஊர் பாராட்டல, ஊர்ல இருக்க மக்கள் பாராட்டினாங்க, அதனால இது இடவாகு பெயர். இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. அப்ப எப்படி வருது அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியணும். இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இடவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இது என்ன சொல்றாங்க, இடவாகு பெயர். அப்ப இத்தொடர்ல ஊர் பாராட்டுவது திட்டுறதோ கிடையாது, மாறா அந்த ஊர்ல இருக்க மக்கள் தான் பாராட்டுறாங்க, இகழ்றாங்க. இதோட பொருள் என்னது அப்படின்றது, ஊர் என்னும் பெயர் என்ன பண்றாங்க, ஊர்ல இருக்க மக்களுக்கு ஆகி வந்திருக்கு, அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இது இடவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதான்னு பாருங்க. இந்த பாயிண்ட் புரியுதா?
இது புரிஞ்சாதான் உங்களுக்கு ஆகு பெயர் அப்படின்றது புரியும். புரியுதா? இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போறது பாருங்க. ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்களேன், உன்னோட இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்று தொட்டு தொட்டு ஆகி வருவது அதுதான் ஆகு பெயர். ஒன்றோட இயற்பெயர் என்ன பண்ணுது அப்படின்னா அதோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு ஒரு ஆகு பெயர் அப்படின்றது அதோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு ஆகி வருவதுன்னு சொல்றாங்க. அதான் ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஆகு பெயர்கள் 16 வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஆகு பெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும் என்றால் 16 வகைப்படும். உங்களுக்கு 2 மார்க்ல இல்ல 1 மார்க்ல கேட்கலாம். அவை யாவை அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு ஆகு பெயர் எத்தனை வகைப்படும் என்றால் 16 வகைப்படும். பக்கத்துல என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்ப கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். அப்ப ஆகு பெயர் எத்தனை வகைப்படும் என்றால் 16 வகைப்படும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அப்ப ஆகு பெயர் எத்தனை வகைப்படும்? 16 வகைப்படும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஆகு பெயர் 16 வகைப்படும். அது என்னென்ன? அதுல சிலதை கொடுத்துருக்காங்க. ஒரு 13 ஆகு பெயர் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்காங்க. எத்தனை ஆகு பெயர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 13 ஆகு பெயர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதை நம்ம படிச்சு நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா புரிஞ்சுக்க போறோம். பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. முல்லையை தொடுத்தால் அப்படின்னு இருக்கு. முல்லையை தொடுத்தால் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க? அம்மாவோ இல்லை தங்கச்சியோ அக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த முல்லைப்பூ கட்டுவாங்க. முல்லையை தொடுத்தால் அப்படின்னா அந்த முல்லை கொடிக்கு ஆக வரல, அந்த முல்லையில இருக்க பூவுக்கு ஆகி வந்திருக்கு. அதனால என்ன சொல்றாங்க? இதை முதலாகு பெயர் இல்ல பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன பண்ணல? கொடிக்கு ஆகி வரல. இந்த பாயிண்ட் புரியணும். ஓகேவா? என்ன பண்ணல? கொடிக்கு ஆகி வரல. அப்ப முல்லையை தொடுத்தால் என்பது அப்படின்றது இதை முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர்னு சொல்றாங்க. முதல் பொருளாகிய முல்லை கொடி அதன் சினை உறுப்புக்கு பூவுக்கு ஆகி வருதுன்னு சொல்றாங்க. அதை தான் வந்து பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதான் பாருங்க. அதான் என்ன சொல்றாங்க? பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முல்லையை தொடுத்தால் அப்படின்றது என்னது? அத பொருளாகு பெயர் அப்படின்னா முதலாகு பெயர்னு சொல்றாங்க. இது முதற் பொருளாகிய முல்லை கொடி அப்படின்றது அதன் சினை உறுப்புக்கு ஆகி வரதுனால என்ன சொல்றாங்க? அதோட பூவுக்கு ஆகி வரதுனால என்ன சொல்றாங்க? அதான் முல்லையை தொடுத்தால் அப்படின்றது பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. அப்ப முதலாகு பெயர் அப்படின்னா என்ன, பொருளாகு பெயர் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆகணும். புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதான்னு பாருங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. வகுப்பறை சிரித்தது. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேவா? வகுப்பறை சிரிக்காது. ஓகேவா? வகுப்பறை எப்படி சிரிக்கும்? ஒரு பில்டிங் எப்படி சிரிக்கும்? வகுப்பறை அப்படின்றது சிரிக்காது. ஒரு பில்டிங் எப்படி சிரிக்கும்? வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் சிரிச்சாங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியர் ஆகுதா? வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் சிரிச்சாங்க. வகுப்பறை சிரிக்காது. கரெக்டா? வகுப்பறை ஒரு பில்டிங் எப்படி சிரிக்கும்? பில்டிங் சிரிக்காது. வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் சிரிச்சாங்க. அப்ப வகுப்பறை சிரித்தது அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எப்படி புரியணும்? வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் சிரிக்கிறாங்க அப்படின்றது தெரியும். பாருங்க, இடவாகு பெயர் இதெல்லாம் என்ன சொல்றாங்க? இடம், ஒரு இடத்துக்கு ஆகி வரதான் என்ன சொல்றாங்க? அது இடவாகு பெயர். இப்ப பாருங்க, வகுப்பறை என்னும் இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வந்துள்ளது, அதனால் இது இடவாகு பெயர். அப்ப நான் உங்களுக்கு சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அவனது வகுப்பறை சிரித்தது அப்படின்னா அங்குள்ள மாணவர்கள் சிரிச்சிருக்காங்க, அங்குள்ள மாணவ மாணவிகள் சிரிச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு என்ன இருக்கணும்? உங்களுக்கு தோணி இருக்கணும். அப்ப வகுப்பறை சிரித்தது அப்படின்றது என்னது? வகுப்பறை என்னும் இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வந்திருக்கு. அதனால இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை வகுப்பறை சிரித்தது அப்படின்றது இடவாகு பெயர். ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம் சார், கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது சார் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை பாருங்க, இந்த இருக்கக்கூடிய ஹைலைட் பாயிண்ட்டை பாருங்க. இது ரெண்டுத்தையும் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டக்குன்னு அதை வச்சு இதை வச்சு என்ன பண்ணலாம்? டக்குன்னு ஆன்சர் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? முல்லையை தொடுத்தால்னு சொன்னா முல்லையை தொடுத்தால் பாருங்க, முல்லையை தொடுத்தால் அப்படின்றது முல்லை கொடிக்கு ஆகி வரல. அதுக்கு பதிலா முதல் பொறையா முல்லை கொடி அதன் சினை உறுப்பு. ஓகேவா? அதாவது சினை அப்படின்னா உறுப்பு அப்படின்றது பொருள். ஓகேவா? சினை அப்படின்னா உறுப்பு அப்படின்றது பொருள். அது சினைக்கு உறுப்புக்கு ஆகி வந்திருக்கு. அந்த என்னது? முல்லை கொடிக்கு ஆகல, முல்லை பூ. ஓகேவா? அதுல இருக்கக்கூடிய முல்லை பூவுக்கு ஆகி வந்திருக்கு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அதை பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதா? அப்ப பொருளாகு பெயர் அப்படி இல்லைன்னா சொல்றாங்க அதை முதலாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? அதை என்ன சொல்றாங்க? முல்லையை தொடுத்தால் அப்படின்றது என்னது? பொருளாகு பெயர் முதலாகு பெயர். இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அதனால இதை தெளிவா படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? இதை தாண்டி என்ன பண்ண மாட்டாங்க? உங்களுக்கு கொஸ்டின் அப்படின்றது கேட்க மாட்டாங்க. இது தெளிவா படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ முல்லையை தொடுத்தால் அப்படின்றது பொருளாகு பெயர், அப்படி இல்லைன்னா முதலாகு பெயர். இதை வச்சு என்ன பண்ணலாம்? இதை நீங்க ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ஹைலைட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம். அடுத்து வகுப்பறை சிரித்தது. அதுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? வகுப்பறை சிரிக்காது. என்ன பண்ணாது? வகுப்பறை எந்த இடத்துலையும் சிரிக்காது. வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் சிரிப்பாங்க. அப்ப வகுப்பறை என்னும் இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வந்திருக்கு. அதனால என்ன சொல்றாங்க? இதை இடவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதா? அதனால என்ன சொல்றாங்க? அதை இடவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதான்னு பாருங்க.
அப்ப வகுப்பறை சிரித்தது அப்படின்றது வகுப்பறை சிரிக்காது. வகுப்பறையில இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் சிரிப்பாங்க, வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவிகள் தான் சிரிப்பாங்க. அதனால வகுப்பறை சிரித்தது அப்படின்றது வகுப்பறையின் வினைப்பெயர் அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வரதுனால சொல்றாங்க அதை இடவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? அப்ப வகுப்பறை சிரித்தது அப்படின்றது இதுக்கான பாயிண்ட் அப்படின்றது கிளியர் ஆகுதா? ஓகேப்பா. அடுத்து பாருங்க, அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கார் அறுத்தான். கார் அறுத்தான் சார், கார் எப்படி சார் அறுக்க முடியும் அப்படின்னா கார் அப்படின்னா என்னது அப்படின்னா கார்காலம். ஓகேவா? கார் அப்படின்னா என்ன சொல்றோம்? கார்காலம், குளிர்காலம் அதெல்லாம் சொல்றோம்ல. அப்ப கார்காலம் அப்படின்றது ஒரு காலத்தை குறிக்குது. அதனால என்ன சொல்றாங்க? அது காலவாகு பெயர். அப்ப கார் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் பயிருக்கு ஆகி வந்திருக்கு. கார் அறுத்தான் அப்படின்னா அந்த காலத்தை போய் அறுக்க முடியாது. கார்காலம் அப்படின்ற காலத்தை போய் அறுக்க முடியாது. கார் அறுத்தான் அப்படின்னா கார் காலத்துல நம்ம போட்டிருக்கக்கூடிய பயிர் வகை, நெற்பயிர் போட்டிருக்கோம் அப்படின்னா நெற்பயிர் வகை, இல்ல ஏதோ ஒரு பயிர் வகை போட்டிருக்கோம் அப்படின்னா கார் அறுத்தான் அப்படின்னா அந்த காலத்துல விளைந்துள்ள பயிர் அதுக்கு ஆகி வந்திருக்கு. அதனால இதை என்ன சொல்றாங்க? கார் அறுத்தான் அப்படின்றது என்னது? இதை காலவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர் அப்படின்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் இடவாகு பெயர் அப்படின்றது பார்த்தோம். வகுப்பறை சிரித்தது அப்படின்றது ஒரு இடத்தை குறிக்குது. அதே மாதிரி அங்குள்ள வகுப்பறை அப்படின்றது வகுப்பறை சிரிக்காது, அந்த பில்டிங் சிரிக்காது, அங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சிரிப்பாங்க. அதே மாதிரி முதலாகு பெயர் அப்படின்றது முல்லை கொடியை குறிப்பிடல, அங்க கொடியை குறிப்பிடாம அதோட சினை, அதோட உறுப்புக்கு, அதாவது முல்லை பூவுக்கு ஆகி வந்திருக்கு. அதனால என்ன சொல்றாங்க? அதை முதலாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கார் அறுத்தான் அப்படின்றது கார் அப்படின்றது கார் காலத்தை குறிக்குது. அதாவது அந்த கார் காலத்துல அறுக்க முடியாது, அதனால அந்த அறுக்கக்கூடிய அந்த பயிருக்கு ஆகி வந்திருக்கு. அதனால சொன்னாங்க அதை காலவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா காலவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? அப்ப காலவாகு பெயர் அப்படின்றது என்னது? கார் அறுத்தான் அப்படின்றது காலவாகு பெயர், அது அங்க இருக்க பயிருக்கு ஆகி வந்திருக்கு. அதனால என்ன சொல்றாங்க? அதை காலவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. கார் அறுத்தான் அப்படின்றது ஒரு காலத்தை குறிக்குது, அந்த காலத்துல அறுத்த அந்த பயிரை சொல்றாங்க. ஓகேவா? அதை என்ன சொல்றாங்க? காலவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்களேன், மறுகொழுந்து நட்டான். ஓகேவா? மறுகொழுந்து நட்டான் அப்படின்றத பாருங்க. இது சினையாகு பெயர். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சினை அப்படின்னா உறுப்பு அப்படின்றது பொருள். சினை அப்படின்னா என்னது? அத உறுப்பு என்பது பெயர். சினை அப்படின்னா என்னது? அத உறுப்பு அப்படின்றது. அப்ப மறுகொழுந்து நட்டான் அப்படின்றது மறுகொழுந்து என்னும் சினை உறுப்பு பெயர், அதன் செடிக்கு ஆகி வந்திருக்கு. அது என்ன பண்ணுது? அந்த செடிக்கு ஆகி வந்திருக்கு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அதை சினையாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாங்க? அதை சினையாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மறுகொழுந்து நட்டான் அப்படின்றது மறுகொழுந்து என்னும் சினை உறுப்பு. ஓகேவா? சினை அப்படின்னா அதோட உறுப்பு பெயர், அதன் செடிக்கு ஆகி வந்திருக்கு. அதனால அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா மறுகொழுந்து நட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புரியுதான்னு பாருங்க. அப்ப சினையாகு பெயர் அப்படின்றது கிளியர் ஆகுதான்னு பாருங்க. அப்ப சினையாகு பெயர் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய அந்த மருங்கொழுந்து அப்படின்ற அந்த உறுப்புக்கு ஆகி வந்திருக்கு. அந்த மருங்கொழுதை வைத்து நட்டான், அந்த செடியில் இருக்கக்கூடிய மருங்கொழுந்து நட்டான் அப்படின்றது வந்திருக்கு. அதனால என்ன பண்றாங்க? அதை சினையாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. சினை அப்படின்னா உறுப்பு. அது தலைக்கு ஒரு பழம் கொடு. நான் சொல்ல பாருங்க, நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு கூட ஃபுல்லா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நிறைய பழம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? நான் வந்து என்ன பண்றேன், உங்க வகுப்பறைக்குள்ள வரேன். ஓகேவா? உங்க கிளாஸ்க்குள்ள வந்து என்ன பண்றேன், ஒரு ஆளை கூப்பிட்டு தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்னு சொல்றேன். நீ என்ன பண்ற? ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கிறியா? தலைக்கு ஒரு பழம் கொடுனா எல்லாருக்கும் ஒரு பழம் கொடுக்க சொல்றாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சினையாகு பெயர். அதாவது என்னது? அந்த பழத்தை ஒரு ஆளுக்கு ஒன்னு கொடு அப்படின்றது என்னது? அதை சினையாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட்ல கிளியர் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, அது என்ன சொல்றாங்க? சினையாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மறுகொழுந்து அப்படின்ற சினை உறுப்புக்கு, அதோட செடிக்கு ஆகி வந்திருக்கிறதுனால என்ன சொல்றாங்க? அதை சினையாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, மஞ்சள் பூசினால். மஞ்சள் பூசினால் என்ன பண்றாங்க? மஞ்சள் யாரு பூசுவா? ஒரு பெண் பூசி இருக்காங்க. அப்ப மஞ்சள் பூசினால் அப்படின்றது பண்பாகு பெயர். ஏன் சார் மஞ்சள் பூசினால் அப்படின்றது பண்பு அப்படின்றத பாருங்களேன். நம்ம நார்மலா பண்ணிருப்போம் பண்பு பெயர், பண்பு தொகை அப்படின்றதெல்லாம் படிச்சிருப்போம். அதுல என்னென்ன வரும்? நிறம் வரும், அளவு, சுவை, எண், இந்த மாதிரி பண்புக்கு ஆகி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன சொல்லுவோம்? பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மஞ்சள் அப்படின்றது ஒரு நிறத்தை குறிக்குது. அப்ப மஞ்சள் எனும் பண்பு வனத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வந்திருக்கிறதுனால என்ன சொல்றாங்க? அதை பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதா? அப்ப நார்மலா பண்பு தொகை,
பண்பு பெயர் அப்படின்னு சொல்லும்போது நிறம், அளவு, சுவை இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே மஞ்சள் பூசினால் அப்படின்றது எதை குறிக்குது? ஒரு பெண் பூசுறாங்க. அப்போ மஞ்சள் என்னும் பண்பு அந்த வண்ணத்தை குறிக்காம அந்த கிழங்குக்கு ஆகி வந்திருக்கு. அதனால என்ன சொல்றாங்க? அதை பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதா? என்னது அந்த கிழங்குக்கே ஆகி இருக்குன்றது என்ன சொல்றாங்க? அதை பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மஞ்சள் பூசினால மஞ்சள் எடுத்து பூசல, அந்த மஞ்சள் இருக்கக்கூடிய அந்த வண்ணத்தை எடுத்து பூசுறாங்க. ரைட்டா? அப்ப அது என்ன பண்றாங்க? அந்த கிழங்குக்கே ஆகி வந்திருக்கு. அந்த கிழங்குக்கே ஆகி வந்து என்ன சொல்றாங்க? அதை மஞ்சள் பூசினால் அப்படின்றது பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. மஞ்சள் பூசினால் அப்படின்றது பண்பாகு பெயர் அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆகுதா? மஞ்சள் பூசினால் அப்படின்றது பண்பாகு பெயர், மறந்துடக்கூடாது. ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க, நமக்கு பிடிச்சது வற்றல் தின்றான். ஓகேவா? வற்றல் தின்றான். இதை வந்து ஈஸியாவே என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுல பாருங்களேன், நார்மலாவே உங்களுக்கு தொழிற்பெயர் அப்படின்னா அப்படி வரும். அல்லு, தல்லு, அம்மு, ஐ, கை, ஊ, பூ, தி. இதெல்லாம் என்ன அப்படின்னா தொழிற்பெயரோட விகுதிகள். விகுதி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, விகுதினா கடைசியில் இருக்கக்கூடிய சொல், எழுத்து. விகுதினா கடைசி அப்படின்றது பொருள். விகுதி அப்படின்னது கடைசியா இருக்கக்கூடிய எழுத்து என்ன சொல்றாங்க? விகுதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வற்றல் அப்படின்றது அல்லு, தல்லு, அம்மு, ஐ, கை, ஊ, பூதி இந்த வார்த்தை நம்ம விகுதியில வந்துச்சுன்னா என்ன சொல்றாங்க? அதை வற்றல் தின்றான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விகுதி அப்படின்றது கடைசி இருக்கக்கூடிய அந்த எழுத்து, அதை தானே சொல்றாங்க விகுதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வற்றல் தின்றான் அப்படின்றது வற்றல் எனும் தொழிற்பெயர் வற்றிய உணவுப் பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. என்னது? ரொம்ப போட்டு அதை குழப்பிக்க வேணாம். வற்றல் தின்றான் அப்படின்றது, வற்றல் அப்படின்றது என்னது? அல்லு, தல்லு, அம்மு, ஐ, கை, ஊ, பூதி இந்த வார்த்தையில வந்துச்சுன்னா அது தொழிற்பெயர். ஓகே, அப்ப என்னது? தொழிலாகு பெயர் அப்படின்றது வருது. புரியுதான்னு பாருங்க. வற்றல் தின்றான் அப்படின்றது என்னது? அது தொழிலாகு பெயர். வற்றல் தின்றான் அப்படின்றது தொழிலாகு பெயர். இந்த பாயிண்ட் புரியுதா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். இந்த பாயிண்ட் பாருங்க. வானொலி கேட்டு, வானொலியை கேட்க முடியுமான்னு? வானொலியை யாராச்சும் கேட்க முடியுமா? வானொலியில வரக்கூடிய பாட்டை தான் கேட்க முடியும். அது இருக்கக்கூடிய பாட்டோ இல்லை வந்து இசையோ இல்லை வேற ஏதாச்சும் அந்த நியூஸோ அதை தான் நம்மளால கேட்டு புரிஞ்சுக்க முடியும். அப்போ வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் அப்படின்னா அந்த இடத்துல தவறா இருக்கு. அப்போ வானொலியில் இருக்கக்கூடிய பாட்டை தான் கேட்டு மகிழ்ந்திருக்காங்க. அப்போ வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் அப்படின்றது ஒரு தவறானதா இருக்கு. அப்ப இது என்ன சொல்றாங்க? கருவியாக பெயர். அப்ப வானொலி அப்படின்றது ஒரு கருவி. ஓகேவா? வானொலி அப்படின்றது என்னது? அது ஒரு கருவி. அப்ப வானொலி என்னும் கருவி அதன் காரியமாகிய நிகழ்ச்சிக்கு ஆகி வந்ததுன்னா என்ன சொல்றாங்க? அதை கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கருவியாகு பெயர் அப்படின்னா கிளியர் ஆகுதான் பாருங்க. அப்ப கருவியாகு பெயர் அப்படின்றது வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் அப்படின்னு இருக்கு. வானொலி அப்படின்றது வானொலியை நம்மளால கேட்டு மகிழ முடியாது. வானொலியோட வரக்கூடிய பாட்டு இசையை நம்மளால கேட்டு மகிழ முடியும். அப்ப வானொலி என்னும் கருவி அதன் காரியமாகிய நிகழ்ச்சிக்கு ஆகி வந்ததுனால இதை கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது என்ன சொல்றாங்க? கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. அப்ப வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் அப்படின்றது எப்படி கருவியாக பெயர் வந்துச்சு? ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? அந்த பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்களா அந்த வானொலியில? அப்ப வானொலியை கேட்டு மகிழ, வானொலியில இருக்கக்கூடிய பாட்டுக்கு எழுத்து மகிழ்ந்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நான் இன்னைக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா ஹோம் தியேட்டர்ல பாட்டு கேட்டேன்டா, ஹோம் தியேட்டர்ல கேட்டேன்டா அப்படின்னது. ஹோம் தியேட்டர்ல என்னது? ஹோம் தியேட்டர் கேட்க முடியாது, ஹோம் தியேட்டர்ல இருக்க பாட்டை தான் கேட்க முடியும். அப்ப இந்த பாயிண்ட் புரியுதா? வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் கிடையாது, வானொலியில இருக்கக்கூடிய பாட்டை கேட்டு மகிழ்ந்தனர். அது புரியுதா? அப்ப இதனால என்னது? இது கருவியாக பெயர். சார் இன்னும் எனக்கு கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னா வானொலி அப்படின்றது என்னது? ஒரு கருவி. அப்ப வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் அப்படின்றது ஒரு கருவியாக பெயர். தட்ஸ் இட். ஓகேவா? ஈஸியா என்ன பண்ணலாம்? சூப்பரா ஆன்சர் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அடுத்து பாருங்க, பைங்கூழ் வளர்ந்தது. இது உங்களுக்கு குழப்பம், ஆனா ஈஸி. பாருங்களேன், பைங்கூழ் வளர்ந்தது. இதுல பாருங்க, இந்த கூழ் அப்படின்ற வார்த்தையை மட்டும் எடுத்துப்போம். கூழ் அப்படின்றத பாருங்க. கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாகிய பயிருக்கு ஆகி வந்தது. கூழ் அப்படின்ற காரி என்னது? அந்த ஒரு காரியம். ஓகேவா? கூழ் அப்படின்ற ஒரு காரியம் என்ன பண்ணுது? அங்க இருக்கக்கூடிய கருவியாக பயிர், அங்க இருக்கக்கூடிய பயிர் இருக்குல்ல, அதுக்கு ஆகி வருது. அந்த மாதிரி வந்து என்ன சொல்றாங்க? அதை காரியவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எங்க குழப்புவாங்க அப்படின்னா காரியவாகு பெயர், கருவியாக பெயர், இதுல தான் குழப்புவாங்க. ஈஸியா என்ன பண்ணலாம்? கருவியாக பெயர் ஒன்றும் கிடையாது. வானொலி கேட்டு மகிழ்ந்தனர், அதுல பாட்டை கேட்டு மகிழ முடியும். அப்போ வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் அப்படின்றது எப்படி? அதோட பாட்டுக்கு ஆகி வந்திருக்கு. அதனால என்னது? அதை கருவியாக பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருக்க நிகழ்ச்சிக்கு ஆகி வந்திருக்கு. நிகழ்ச்சியோ இல்ல என்னது பாட்டோ இந்த மாதிரி எதை வேணா வந்திருக்கலாம். அப்ப அதுக்கு ஆகி வந்திருக்க என்னது? அதை கருவியாக பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பைங்கூழ் வளர்ந்தது. பைங்கூழ் வளர்ந்ததுன்றது என்னது? அதே காரியாக பெயர். ஓகேவா? கருவியாக பெயர் வேற, காரியாக பெயர் வேற. கருவியாக பெயர் அப்படின்னா தெரியணும், காரியாக பெயர் அப்படின்னா தெரியணும். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். அறிஞர் அண்ணாவை படிக்க முடியுமா? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க எதை பார்த்தாலும் என்ன பண்ணணும்? ஒரு கேள்வியா கேட்கணும். ஓகேவா? அறிஞர் அண்ணாவை படிக்க முடியுமா? அறிஞர் அண்ணாவை நம்மளால படிக்க முடியுமா? அதை பாருங்க, கருத்தாவாகு பெயர்.
இது என்ன சொல்றாங்க? கருத்தா வகுப்பெயர். அறிஞர் அண்ணா என்னும் கருத்தாவின் பெயர் அவர் இயற்ற நூலுக்கு ஆகி வந்திருக்கு. என்னது? அவர் இருக்கக்கூடிய அந்த புக்குக்கு ஆகி வந்திருக்கு, அவர் இருக்கக்கூடிய அந்த நூலுக்கு ஆகி. அப்ப அறிஞர் அண்ணாவை படிச்சிருக்கேன் அப்படின்னா மறைமுகம் என்ன பண்றது? அவரோட புக்கை படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி. அப்ப அவரோட நூலுக்கு ஆகி வந்திருக்கு. அப்ப இதை என்ன சொல்றாங்க? கருத்தா வகுப்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அறிஞர் அண்ணாவை படிச்சிருக்கேன் அப்படின்றது என்னது? அது வந்து ஒரு கருத்தா வகுப்பெயர். அப்ப அறிஞர் அண்ணா என்னும் கருத்தாவோட பெயர் அவர் இயற்றிய என்னது? டைரக்டா வந்து அவரை போய் வந்து அறிஞர் அண்ணாவை படிச்சிருக்கேன் அப்படின்னா அவரை போய் படிச்சேன் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. என்னது? அவர் எழுதிய புக்கு, அவரை பற்றிய சுயசரிதை, அதை படிச்சிருக்கேன், அதனால என்னது? அறிஞர் அண்ணாவை படித்திருக்கேன் அப்படின்றது என்னது? அது ஒரு கருத்தை குறிக்குது. அதனால இது என்னது? கருத்தா வகுப்பெயர். இந்த பாயிண்ட் புரியுதா? அப்ப இது என்ன சொல்றாங்க? கருத்தா வகுப்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்றால் அது கருத்தா வகுப்பெயர் ஆகும். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்றால் என்னது? அது கருத்தா வகுப்பெயர். இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியரா தான் பாருங்க. அப்ப அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்றால் கருத்தா வகுப்பெயர். அறிஞர் அண்ணா என்னும் கருத்தாவோட பெயர் அவர் இயற்றிய நூலுக்கு ஆகி வந்திருக்கு. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை கருத்தா வகுப்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாங்க? அதை கருத்தா வகுப்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதான் பாருங்க. அப்ப அறிஞர் அண்ணாவை படிச்சிருக்கேன் அப்படின்னா அறிஞர் அண்ணா என்னோட கருத்துக்கு ஆகி வந்திருக்கு, அதனால என்ன சொல்றாங்க? அதை கருத்தா வகுப்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, ஒன்று பெற்றால் ஒளிமயம். ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்னு கொடுத்துருங்க. அது என்ன சார் ஒன்று பெற்றால் ஒளிமயம்? இது நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? நம்ம எங்கேயாச்சும் பார்த்தோம், இல்லை எங்கேயாச்சும் போனோம், எங்கேயாச்சும் என்ன பண்ணுவாங்க? எழுதி போட்டிருப்பாங்க. என்னது? ஒன்று பெற்றால் ஒளிமயம். இதை சொன்ன ஞாபகம் வருது. ஒரே ஒரு குழந்தை இருந்தா வீட்டுக்கு நல்லது, தேவையில்லாம செலவாகாது. எக்ஸ்ட்ரா குழந்தை இருந்தா வீட்டுக்கு அதிகமாக செலவாகும், நிறைய சம்பாதிக்கணும், இந்த மாதிரி கஷ்டமா இருக்கும். அப்போ ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்றது உங்களுக்கு சொன்ன உடனே புரிஞ்சுதா? அதாவது ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருந்தா போதும் அப்படின்றது கவர்மெண்ட் சொல்லுது அப்படின்ற மாதிரி. அப்போ ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்றது என்ன நிலவை ஆகு பெயர்? சார் இன்னும் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா இங்க என்ன இருக்கு? ஒன்று. அப்ப 1 2 3 அப்படின்றது என்னது? எண்ணில குறிப்பிடல, அங்க இருக்க குழந்தைக்கு வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய என்னது? ஒன்று என்னும் பெயர் அவ்வெண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஆகி வந்திருக்கு. அதனால சொல்றாங்க அதை என்ன நிலவை ஆகு பெயர். அதாவது என்றோம். ஓகேவா? 1 2 3 4 என்றோம். ஓகேவா? அதை வச்சு என்ன பண்ணணும்? நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்றது என்னது? அது என்ன நிலவை ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று என்னும் எண்ணு பெயர் அவ்வெண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்து அங்க இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஆகி வந்திருக்கு. அதனால என்ன சொல்றாங்க? அதை என்ன நிலவை ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 1 2 3 4 5 6 7 7 என்றமா. அப்ப என்ன சொல்றாங்க? அதை என்ன அளவை ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்க்க போறது பாருங்களேன், 2 கிலோ கொடு. இதுல பாருங்க, கிலோ. கிலோ அப்படின்ற வார்த்தை எங்க யூஸ் பண்ணுவோம்? அது எங்க யூஸ் பண்ணுவோம்? எடுத்தல் அளவை ஆகு பெயர். ஓகேவா? இப்போ என்ன பண்றோம்? 2 கிலோ கொடு அப்படின்னு என்ன சொல்லுவோம்? நம்ம நார்மலா போய் 2 கிலோ அப்படின்னு 2 கிலோ வாங்குவோம். 2 கிலோ கொடு அப்படின்னா ஒன்று சர்க்கரையை வாங்குவோம், இல்லை ஜீனி வாங்குவோம், இல்லை அரிசி வாங்குவோம். ஓகேவா? அரிசி, சர்க்கரை, இந்த மாதிரி இதை வாங்குவோம்ல. அப்ப இந்த மாதிரி வாங்குறத சொல்றோம் 2 கிலோ கொடு, 3 கிலோ கொடு. அப்ப என்ன சொல்றோம்? இதுதான் எடுத்தல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. நிறுத்தி அளக்கும் எடுத்தல் என்னும் அளவை பெயர் அவ்வளவை உள்ள பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. என்ன பண்றோம்? 2 கிலோ கொடு. என்னது? போயிட்டு நீங்க என்னது 2 லிட்டர் கொடு அப்படின்னா கேட்க முடியும்? என்னது? நியாய விலை கடைக்கு போறீங்க. ஓகேவா? ரேஷன் கடைக்கு போறீங்க. போயிட்டு என்ன பண்றீங்க? எனக்கு 2 கிலோ அரிசி கொடுங்க அப்படின்னு தான் கேட்கணும். ஓகேவா? என்ன பண்றீங்க? அதுக்கு மாறா 2 லிட்டர் வந்து அரிசி கொடு அப்படின்னா கேட்பீங்க. அது கிலோல தான் சொல்லணும். அப்ப அங்க இருக்கக்கூடிய கிலோவுக்கு ஆகி வந்திருக்கு. அதனால சொல்றாங்க அது எடுத்தல் அளவை ஆகு பெயர். அப்ப நிறுத்தி அளக்கும் எடுத்தல் என்னும் அளவை பெயர் அவ்வளவை உள்ள பொருளுக்கு, அங்க இருக்கக்கூடிய பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. அப்ப 2 கிலோ கொடுனா அந்த 2 கிலோ வாங்க மாட்டோம். அங்க இருக்கக்கூடிய அரிசியை வாங்குவோம், இல்ல அங்க இருக்கக்கூடிய சர்க்கரையை வாங்குவோம், அங்க இருக்கக்கூடிய என்னது நெல்லை வாங்குவோம். அப்ப இந்த மாதிரி அதுக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு ஆகி வந்திருக்கிறதுனால சொல்றாங்க அது எடுத்தல் அளவை ஆகு பெயர். அப்ப அவ்வளவை உள்ள பொருளுக்கு ஆகி வந்தா என்ன சொல்றாங்க? அதை எடுத்தல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. அதனால சொல்றாங்க அது எடுத்தல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, 1/2 லிட்டர் வாங்கு. 1/2 லிட்டர் வாங்கு. இதை பாருங்க, 1/2 லிட்டர் வாங்கு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நம்ம ஏதோ ஒரு பால் வாங்குறோம், இல்லை என்னது வீட்டில் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அந்த 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வா, 1/2 லிட்டரு அவர் பால் காட்ட வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுமா. அப்போ 1/2 லிட்டர் வாங்கு அப்படின்றது முகத்தல் அளவை ஆகு பெயர். முகத்தல் அளவை அப்படின்னா இந்த மாதிரி லிட்டர்ல சொல்றோம்ல, அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா முகத்தல் அளவை அப்படின்னு சொல்றாங்க. என்னது? 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்தேன் சார். என்னது? வந்து 1/4 லிட்டர் வாங்கினேன். என்னது? பால் பாக்கெட் வந்து 1/4 லிட்டர் வாங்கினேன், 1/2 லிட்டர் வாங்கினேன், 1 லிட்டர் வாங்கினேன் அப்படின்னு சொல்றோம். இது என்ன சொல்றாங்க? முகத்தல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முகந்து அளக்கும் முகத்தல் அளவை பெயர் அவ்வளவை உள்ள பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய எது சொல்றாங்க? அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு பால் வாங்குறோம், இல்லை அந்த தண்ணி வந்து 1 லிட்டர் வாங்குறோம் அப்படின்னது அங்க இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு, அந்த முகத்தலுக்கு ஆகி வந்திருக்கிறதுனால என்ன சொல்றாங்க? அதை முகத்தல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 1/2 லிட்டர் வாங்க அப்படின்றது என்னது? அது முகத்தல் அளவை ஆகு பெயர். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. இது என்ன சொல்றாங்க?
முகத்தல் அளவை ஆகுபெயர் என்று சொல்கிறார்கள். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியணும். ஓகேவா? இது என்ன சொல்றாங்க? முகத்தல் அளவை ஆகுபெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் தெரியாம என்ன பண்ணக்கூடாது, நீங்க எழுதக்கூடாது. அப்ப 1/2 லிட்டர் வாங்க அப்படின்றது முகத்தல் அளவை ஆகுபெயர். முகத்தல் அளவை பெயர் அப்படின்றது அவ்வளவில் உள்ள பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. அந்த மாதிரி பொருளுக்கு ஆகி வந்து என்ன சொல்றாங்க, அதை முகத்தல் அளவை ஆகுபெயர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, 5 மீட்டர் வெட்டினான். 5 மீட்டர் வெட்டினான். ஓகேவா? நான் சொல்லுவான் 5 மீட்டர். நான் ட்ரெஸ் கடைக்கு போறீங்க. ஓகேவா? இது ஒரு கடைக்கு போய் என்ன பண்றீங்க, உங்க யூனிஃபார்ம் வாங்கணும் அப்படின்னு போறீங்க. போயிட்டு என்ன பண்றீங்க, எனக்கு 5 மீட்டர் வந்து வெட்டணும், இல்லை 6 மீட்டர் வெட்டணும். எனக்கு வந்து என்னது, எனக்கு வந்து எக்ஸல் சைஸ், நான் வந்து 30 எனக்கு பேண்ட்டு, அதனால அது எனக்கு வந்து எம் சைஸ் வேணும். அதனால என்ன பண்றேன், நான் 5 மீட்டர் நான் வெட்டிட்டு நான் தச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப இங்க பாருங்க, இது என்ன சொல்றாங்க அப்படின்னா நீட்டல் அளவை ஆகுபெயர். அப்ப 5 மீட்டர் அப்படின்றது நீட்டல் அளவை தானே எடுப்பாங்க. அப்ப 5 மீட்டர் வெட்டினான்றது என்னது, நீட்டல் அளவை ஆகுபெயர். நீட்டி இலக்கு நீட்டல் அளவை பெயர் அவ்வளவை உள்ள பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. அப்ப நீட்டி இலக்கு நீட்டல் அளவை பெயர் அப்படின்றது என்னது, அவ்வளவை உள்ள பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. அத மாதிரி வந்து என்ன சொல்றாங்க, அதான் நீட்டல் அளவை ஆகுபெயர் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஆகுபெயர் ரொம்பவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாட்டி சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆகுபெயர் அப்படின்றது பார்த்தோம். அதுல கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரை பாராட்டியது. ஆனா ஒரு பள்ளி மாணவ ஒரு மாணவியை வந்து கேலி கிண்டல் செய்த ஒரு மாணவன் என்ன பண்ணுது, அந்த ஊரே திட்டுது. அப்ப ஒரு ஊர் வந்து பாராட்டவும் செய்யாது, ஒரு ஊர் திட்டவும் செய்யாது. அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் தான் திட்டுவாங்க, ஊர் மக்கள் தான் பாராட்டுவாங்க. அப்ப இது ஒரு இடவாகுபெயர் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரைட்டா? அப்ப ஆகுபெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா மொத்தம் 16 வகைப்படும். ஆகுபெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும், 16 வகைப்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் முல்லையை தொடுத்தால் அப்படின்றது பார்த்துருந்தோம். முல்லையை தொடுத்தா அப்படின்னா அந்த முல்லை கொடியை போய் தொடுக்க முடியாது. ஆனா அந்த முல்லையில இருக்கக்கூடிய அந்த சினை அப்படின்னா உறுப்பு அப்படின்றது பொருள், அந்த சினையாக உறுப்புக்கு ஆகி வந்திருக்கு. அதனால சொல்றாங்க முல்லையை தொடுத்தால் அப்படின்றது அதை முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. அதனால சொல்றாங்க அதை முதலாகு பெயர் அப்படின்னா பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முல்லை தொடுத்தால் அப்படின்றது முதல் பொருளாகிய முல்லை கொடிக்கு அதன் சினை உறுப்புக்கு ஆகி வந்திருக்கிறதுனால சொல்றாங்க முல்லை தொடுத்தால் அப்படின்றது அதன் பொருளாக பெயர் அல்லது சினையாக பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வகுப்பறை சிரித்தது. வகுப்பறை சிரிக்குமா எங்கேயாச்சும், பில்டிங் எங்கேயாச்சும் சிரிக்குமா? பில்டிங் எங்கேயும் சிரிக்காது. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் சிரிப்பாங்க, அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் சிரிப்பாங்க. அப்ப அந்த மாதிரி வகுப்பறை என்னும் இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆகி வந்திருக்கு, அங்களுடைய மாணவிகளுக்கு ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஆகி வந்திருக்கிறதுனால அது என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை இடவாகு பெயர், இடத்தை குறிக்குது. மக்கள் சிரித்தனர், ஊரே சிரித்தது, அதெல்லாம் இடவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது உங்களுக்கு தெளிவா புரியணும். அப்ப ஒரு ஊரே சிரிக்குது அப்படின்னா அது இடவாகு பெயர், ஒரு இடத்தை குறிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப ஒரு முல்லையை தொடுத்தால் அப்படின்றது முல்லை கொடியை தொடுக்கல, அவருடைய சினையாகிய உறுப்புக்கு ஆகி வந்திருக்கு. அதனால சொல்றாங்க அதை பொருளாகு பெயர் அல்லது அதை முதலாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெளிவா புரியணும். அடுத்து கார் அறுத்தான் அப்படின்றது பார்த்தோம். கார் அறுத்தான் அப்படின்னா கார் கிடையாது. ஓகே, ஓட்டிட்டு போற கார் கிடையாது. அது என்ன சொல்றாங்க, கார் அப்படின்றது ஒரு காலம். ஓகேவா? கார் காலம் ஒரு பருவம். ஓகேவா? ஒரு பருவத்தை குறிக்கிறது. அப்ப கார் காலம் அப்படின்றது ஒரு காலத்தை குறிக்குது. அப்ப கார் அறுத்தான் அப்படின்னா அந்த கார் காலத்தில் விளையக்கூடிய அந்த பயிர். ஓகேவா? அந்த பயிருக்கு ஆகி வந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி பயிருக்கு ஆகி வந்து என்ன சொல்றாங்க, அத காலவாகு பெயர், ஒரு காலத்தை குறிக்கிறது என்ன சொல்றாங்க, அத காலவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கார் அறுத்தான் அப்படின்றது என்னது, ஒரு காலத்தை குறிக்குது. அப்ப காலத்தை குறிக்குது அப்படின்னா இந்த பயிர். ஓகேவா? இந்த காலத்துல இந்த பயிர் போட்டோம், அந்த கயிறை வந்து அந்த பயிர் என்ன பண்ணோம், இந்த காலத்துல அறுத்தோம் அப்படின்னு சொல்லுமா. அப்ப அந்த மாதிரி அந்த பயிர் அறுத்தோம் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப கார் அறுத்தான் அப்படின்றது என்னது, அந்த காலத்தை சொல்லல, அங்க இருக்கக்கூடிய பயிருக்கு ஆகி வந்திருக்கு. அந்த மாதிரி பயிருக்கு ஆகி வந்ததுனால என்ன சொல்றாங்க, அங்க விளையும் பயிருக்கு ஆகி வந்ததுனால அதை காலவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதா பாருங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அதை காலவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மறுகொழுந்து நட்டான். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, மறுகொழுந்து நட்டான். மறுகொழுந்து அப்படின்றது டைரக்டா அந்த இருக்கக்கூடிய சினை அப்படின்னு சொல்லுவாங்க, உறுப்பு, அந்த உறுப்புக்கு ஆகி வந்திருக்கிறதுனால அதை சினையாக பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மறுகொழுந்து அப்படின்ற சினை உறுப்பு பெயர் அதன் செடிக்கு ஆகி வந்திருக்கு. அது மறுகொழுந்து அப்படின்றது அந்த செடிக்கு ஆகி. ஒரு பையன் என்ன பண்றான், செடி நடுறானா, ஒரு பையன் என்ன பண்றான், அந்த செடியை நடுறானா. அப்ப மறுகொழுந்து அப்படின்றது சினை அப்படின்னா உறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன், அது அந்த செடிக்கு ஆகி வந்திருக்கு. அதனால என்ன சொல்றாங்க, அதை மறுகொழுந்து நட்டான் அப்படின்றது அதை சினையாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க, சினையாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியணும். அடுத்து மஞ்சள் பூசினால், டைரக்டா என்ன பண்ண முடியாது, அந்த மஞ்சள் கலர் தான் எடுத்து பூசுறாங்க. அப்ப மஞ்சள் பூசினால் அப்படின்றது மஞ்சள் என்னும் பண்பு அவ்வனத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி, அங்க இருக்கக்கூடிய மஞ்சள் கிழங்கு. ஓகேவா? அந்த மஞ்சள் கிழங்கு தான் என்ன பண்ணுவாங்க, எடுத்து என்னது நல்லா வந்து காய வச்சு அதுல என்ன பண்ணுவாங்க, பொடியாக்கி அந்த மஞ்சள் பொடி அப்படின்றது தயாரிப்பாங்க. அப்ப மஞ்சள் பூசினால் அப்படின்றது என்னது,
மஞ்சள் என்னும் பண்பு அந்த வனத்தில் இருக்கக்கூடிய கிழங்குக்கு ஆகி வந்திருக்கு. அதனால சொல்றாங்க அதை பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. அதனால என்ன சொல்றாங்க, அதை பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மஞ்சள் பூசினால் அப்படின்றது என்னது, அது வந்து பண்பாகு பெயர். அப்ப மஞ்சள் நார்மலாவே என்ன சொல்லியிருக்கேன், நிறம், அளவு, சுவை, எண், வடிவம் இதெல்லாம் சொன்னுச்சு அப்படின்னா அது பண்பு பெயர், பண்பாகு பெயர், பண்பு தொகை இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அப்ப இதே மாதிரி மஞ்சள் பூசினால் அப்படின்றது என்னது, அது வந்து ஒரு பண்பு பெயர், அது ஒரு பண்பாகு பெயர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்ப பண்பு பெயர் பண்பு தொகைன்னு சொல்ல மாதிரி என்னது, மஞ்சள் அப்படின்றது என்னது ஒரு பண்பாகு பெயர். அப்ப நிறம், அளவு, சுவை எல்லாம் சொன்னாது அது பண்பாகு பெயர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். புரியுதா? இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்ப பண்பாகு பெயர் அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆனிச்சா? பாருங்க. அடுத்து பாருங்க, வற்றல் தின்றான். அடுத்து என்னது, வற்றல் தின்றான். வற்றல் பாருங்களேன், நார்மலா என்ன பண்றோம், நம்ம தொழிற்பெயர் அப்படின்றது படிச்சிருப்போம். அல்லு, தல்லு, அம்மு, ஐயி, கையி, ஊ, பூதி இந்த வார்த்தையெல்லாம் படிச்சிருப்போம். அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய விகுதிகள் பாருங்களேன், அல்லு, தல்லு. ஓகேவா? இதுல பாருங்க வற்றல் அல்லு வருதா, அப்ப இந்த மாதிரி முடிஞ்சது அப்படின்னா அது தொழிலாகு பெயர். அப்ப வற்றல் என்னும் தொழிற்பெயர் வற்றிய உணவுப் பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. அதனால என்ன சொல்றாங்க, அதை தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. வற்றல் தின்றான் அப்படின்னு என்ன சொல்றாங்க, அதை தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. ஓகே, அடுத்து பாருங்க, வானொலி கேட்டு மகிழ. வானொலி நம்மளால என்ன பண்ண முடியாது, கேட்டு மகிழ முடியாது. அந்த வானொலியோட பாட்டை தான் கேட்டு மகிழ முடியும். அந்த வானொலியில் இருக்கக்கூடிய ஒரு இசையை தான் கேட்டு மகிழ முடியும். வானொலியில பேசுறாங்களே அவங்களாம் நம்மளால கேட்டு மகிழ முடியும். அப்ப வானொலியை நம்மளால கேட்டு மகிழ முடியாது. அப்ப வானொலி கேட்டு மகிழ்றது அப்படின்றது வானொலி எனும் கருவி அதன் காரியமாகிய நிகழ்ச்சிக்கு, அதுல இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னா இசையா இருக்கலாம், பாட்டா இருக்கலாம், செய்தியா இருக்கலாம், அதுக்கு ஆகி வந்திருக்கு. அந்த மாதிரி ஆகி வருதுன்னு சொல்றாங்க, அதை வானொலி கேட்டு மகிழ்ந்தது அப்படின்றது கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புரியுதான்னு பாருங்க. அப்ப அதுக்கு என்னது, டைரக்டா அந்த கருவியை வந்து நம்மளால என்னது அந்த கேட்டு மகிழ முடியாது. ஆனா கருவியில இருக்கக்கூடிய பாட்டை கேட்டு மகிழ முடியும். அப்ப அதை என்ன சொல்றாங்க, அதை கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் எனக்கு கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னா, வானொலி அப்படின்றது ஒரு கருவி, சோ கருவியாகு பெயர் அப்படின்னு ஞாபகம். ஓகேவா? இது வந்து ஒரு ஷார்ட்கட். ஓகேவா? வானொலி கேட்டு மகிழ்ந்தது இந்த மாதிரி வார்த்தையில வந்து என்னது, வானொலி அப்படின்றது என்னது ஒரு கருவி. அப்ப என்னது, வானொலி கேட்டு மகிழ்ந்தது அப்படின்றது ஒரு கருவியாகு பெயர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்து பைங்கூழ் வளர்ந்தது. அது என்ன சார், பைங்கூழ் வளர்ந்தது. அதுல கூழ் அப்படின்ற வார்த்தையை மட்டும் எடுத்துப்போம். கூழ் என்னும் காரியம், ஒரு காரியத்துக்கு கருவியாக பயிருக்கு ஆகி வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்றாங்க, அதை காரியவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதை என்ன சொல்றாங்க, காரியவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பைங்கூழ் வளர்ந்தது அப்படின்றது அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா காரியவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. பைங்கூழ் வளர்ந்தது அப்படின்றது என்னது, அது வந்து காரியவாகு பெயர். இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெளிவா புரியணும். கொஸ்டின் கேட்கும்போது இப்படிதான் உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக கொஞ்சம் கஷ்டமா உள்ளதை எடுத்து கேட்பாங்க. அப்ப பைங்கூழ் வளர்ந்தது அப்படின்றது என்னது, அது காரியவாகு பெயர் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியணும். சரியா? ஓகே, அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னு பாருங்களேன். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். அறிஞர் அண்ணாவை யாராச்சும் படிக்க முடியுமா சொல்லுங்க? அறிஞர் அண்ணாவை யாராச்சும் படிக்க முடியுமா? அறிஞர் அண்ணாவை படிக்க முடியாது. ஆனா அறிஞர் அண்ணா எழுதிய புத்தகங்களை படிக்க முடியும். அறிஞர் அண்ணாவோட சுயசரிதையை படிக்க முடியும். அப்ப அறிஞர் அண்ணாவை என்ன பண்ண முடியாது, டைரக்டா படிக்க முடியாது. அறிஞர் அண்ணாவோட புத்தகத்தை படிக்கலாம். அப்ப அவரோட என்னது கருத்தாவின் பேர் அவருடைய இயற்றிய நூல்களுக்கு ஆகி வந்திருக்கிறதுனால என்ன சொல்றாங்க, அதை கருத்தாவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. என்னது, அறிஞர் அண்ணா இயற்றிய புத்தகத்தை படிச்சிருக்கேன். அப்ப அறிஞர் அண்ணாவை படிச்சிருக்கிறேன் அப்படின்னா மறைமுகமா என்ன பொருள், அறிஞர் அண்ணா இயற்றிய அவரோட நூல்களை படிச்சிருக்கேன், அவருடைய புக்கை படிச்சிருக்கேன் அப்படின்றது பொருள். அப்ப அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அப்படின்னா என்ன பொருள், அவர் இயற்றிய அந்த புக்குக்கு ஆகி வந்திருக்கு, அந்த நூல்களுக்கு ஆகி வந்திருக்கு. அது மாதிரி நூல்களுக்கு ஆகி வந்து என்ன சொல்றாங்க, அதை தான் வந்து கருத்தாவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 3 பார்த்துருக்கோம், கருவியாகு பெயர், அடுத்து காரியவாகு பெயர், அடுத்து கருத்தாவாகு பெயர். இது 3 தான் உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கும். எது எதுக்கு வருது அப்படின்றது தெளிவா தெரியணும். பைங்கூழ் வளர்ந்தது அப்படின்னா காரியவாகு பெயர், அது கருவியாகு பெயர் அப்படின்னா வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் அப்படின்றது கருவியாகு பெயர். அடுத்து அறிஞர் அண்ணாவை படிச்சிருக்கேன் அப்படின்னா கருத்தாவாகு பெயர். ஓகேவா? அறிஞர் அண்ணா அப்படின்ற கருத்தாவோட பெயர் அதை இயற்றிய நூலுக்கு ஆகி வந்திருக்கு. அதனால சொல்றாங்க அதை கருத்தாவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெளிவா புரியணும். ரைட்டா? அடுத்து பாருங்க, ஒன்று பெற்றால் ஒளிமயம். ஓகேவா? ஒன்று பெற்றால் ஒளிமயம். இதுல என்ன இருக்கு, 1 அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி என்னது, அடுத்து 2 இருக்கு, 1/2 லிட்டர் இருக்கு, 5 மீட்டர் இருக்கு. ஓகேவா? அதுக்குன்னு போயிட்டு இது என்ன பண்ண முடியாது, இதை வந்து எண்ணளவை ஆக பெயர் அப்படின்னு போட முடியாது. ஏன், இதை பாருங்களேன், 1, 2 இப்போ சொல்லுவோமா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு என்ன பண்றோம், எண்ணுறவா. அந்த மாதிரி ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்னா உங்களுக்கு சொன்ன உடனே புரிஞ்சிருக்கணும். என்னது, இந்த காலத்தில் வந்து 2 குழந்தை இருந்துச்சுன்னா படிக்க வைக்கிறது கஷ்டம், அதிகமாக எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா மக்கள் தொகையும் அதிகமாகுது. அப்போ ஒரு குழந்தை தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுது கவர்மெண்ட் வந்து சொல்லுது. அப்போ ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாகவே தெரியும், ஒரு குழந்தை இருந்தால் வீடு நல்லா இருக்கும் அப்படின்றது என்ன சொல்றாங்க, மறைமுகமாக சொல்றாங்க. அப்போ ஒன்று என்னும் எண்ணு பெயர் அவ்வெண்ணுக்கு தொடர்புடைய பெண்ணுக்கு, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஆகி வந்திருக்கு. அந்த மாதிரி ஆகி வந்ததுனால என்ன சொல்றாங்க, அது என்ன அளவே ஆக பெயர் 1, 2, 3 அப்படின்னு என்னளவே ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த இடத்துல அந்த நம்பர் வருது அப்படின்றது தெரியும். இதே என்னது
5 மீட்டர் வெட்டினான் அப்படின்னா அது மீட்டர், மீட்டர் அப்படின்னா நீட்டர் அளவை ஆகுபெயர் அப்படின்னு தெரியணும். அப்போ ஒன்று பெற்றால் ஒளிமையம் அப்படின்னா அது என்ன அளவை ஆகுபெயர்ல வந்திருக்கு அப்படின்னு தெரியணும். அப்போ அளவை பெயர்ல வருதா இல்லை முகத்தல் அளவை பெயர்ல வருதா நீட்டர் அளவை பெயர்ல வருதா அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். அதை வச்சு தான் நம்ப முடியும் இது எங்கே வருது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ரைட்டா? இது எங்கே வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். கரெக்டானு பாருங்க. அடுத்து பாருங்களேன், 2 கிலோ கொடு. இதெல்லாம் கொடுத்துறாங்க 2 கிலோ கொடு. 2 கிலோ எப்படி கொடுக்க முடியும்? ரைட்டா? நீங்கள் உங்களுக்கு சொன்னோடனே புரிஞ்சிருக்கும். 2 கிலோ கொடு அப்படின்னா ஒன்று உங்களுக்கு என்ன சொல்லிருக்கலாம், அரிசி இல்லை சர்க்கரை இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு துணி இந்த மாதிரி என்ன சொல்லிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதா சொல்லுவாங்க 2 கிலோ கொடு, 3 கிலோ கொடு, 5 கிலோ கொடு, கறி சிக்கன் மட்டன் என்ன சொல்லுவோம் 2 கிலோ வேணும், 3 கிலோ வேணும், 1/4 கிலோ வேணும் அப்படி சொல்லுமா. அப்போ கிலோவில் சொன்னோம் அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க, அதை எடுத்த அளவை ஆகுபெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2 கிலோ கொடு அப்படின்றது என்னது, எடுத்த அளவை ஆகுபெயர் அப்படின்றது தெரியணும். அப்போ நிறுத்தி அளக்கும் எடுத்தல் என்னும் அளவை பெயர் அவ்வளவுல பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. அந்த மாதிரி ஆகி வந்து என்ன சொல்றாங்க, அது எடுத்தல் அளவை ஆகுபெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2 கிலோ கொடு அப்படின்றது எடுத்தல் அளவை ஆகுபெயர். நிறுத்தி அளக்கும் எடுத்தல் அப்படின்றது என்னது, அந்த அளவை பெயர் வளைவுல அந்த பொருளுக்கு ஒன்று சர்க்கரையா இருக்கலாம், இல்லை ஜீனியா இருக்கலாம், இல்லை இருக்கக்கூடிய அரிசியா இருக்கலாம், என்னது எது வேணா இருக்கலாம். அப்போ 2 கிலோ கொடுன்றது அங்கே இருக்கக்கூடிய பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. டேரெக்டாக அந்த 2 கிலோவை போய் வாங்க முடியுமான்னு அந்த கல்லையை வாங்கிட்டு வர முடியும். அங்கே இருக்கக்கூடிய பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி அங்கே பொருளுக்கு ஆகி வந்து என்ன சொல்றாங்க, அதை தான் வந்து எடுத்த அளவை ஆகுபெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒன்று பெற்றால் ஒளிமயம்ன்றது என்னது, என்ன அளவை ஆகுபெயர். என்னது ஒரு குழந்தைக்கு சொல்றாங்க, அதனால என்ன சொல்றாங்க, அது என்ன அளவை ஆகுபெயர். 2 கிலோ கொடு அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய அரிசியோ இல்லை ஜீனியோ அல்லது என்னது அங்கே இருக்கக்கூடிய பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. அதனால சொல்றாங்க அதை என்ன சொல்றாங்க, அதை எடுத்த அளவை ஆகுபெயர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 1/2 லிட்டர் வாங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க 1/2 லிட்டர் அப்படின்றது என்ன சொல்லுவோம், பால் வாங்குவோமா, 1/2 லிட்டர் வாங்குறோம் இல்லை 1 லிட்டர் வாங்குறோம் அப்படின்னு சொல்றோம், அந்த பால் வாங்குறோம். அப்போ 1/2 லிட்டர் வாங்க அப்படின்றது முகத்தல் அளவை ஆகுபெயர். முகத்தல் அளவை ஆகுபெயர் அப்படின்றது அவளை உள்ள பொருளுக்கு அங்கே இருக்கக்கூடிய பொருள். ஓகேவா? என்ன பண்ற, பால் 1/2 லிட்டர் வாங்கு. என்ன சொல்றோம், பால் 1/2 லிட்டர் வாங்கு. அப்போ 1/2 லிட்டர் வாங்க அப்படின்றது என்னது, அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு ஆகி வருது. அப்போ இது என்ன சொல்றாங்க, லிட்டர் அப்படின்றது என்னது, முகத்தல் அளவை. முகத்தல் அளவை என்ன பண்றோம், லிட்டர் அப்படின்றது அளக்குறோம். அது என்னது, கிலோ அப்படின்றது என்னது, அது எடுத்தல் அளவை. ஓகேவா? அது 2 கிலோ தூக்கிட்டு வரேன். அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியணும். அப்போ முகத்தல் அளவைனா எங்கே வருது, எடுத்தல் அளவை அப்படின்னா எங்கே வருது, முகத்தல்னா எங்கே, எடுத்தல்னா எங்க அப்படின்றது உங்களுக்கு புரியணும். அப்போ 2 கிலோ கொடுன்றது என்னது, எடுத்தல் அளவை ஆகுபெயர். அதே 1/2 லிட்டர் வாங்க அப்படின்றது முகத்தல் அளவை ஆகுபெயர் அப்படின்றது உங்களுக்கு புரியணும். சரியா? அடுத்து பாருங்க, 5 மீட்டர் அப்படின்னா மீட்டர் அப்படின்றது என்னது, அது நீட்டர் அளவை ஆகுபெயர். மீட்டர் அப்படின்றது என்னது, நீட்டர் அளவை ஆகுபெயர். அப்போ நீட்டி அளக்கு நீட்டர் அளவை ஆகுபெயர் அப்படின்றது அவளை உள்ள பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி ஆகி வந்து என்ன செய்யுது, அதை 5 மீட்டர் நீட்டர் அளவை ஆகுபெயர். அப்போ என்னது, துணியை போயிட்டு என்னது கிலோவோ இல்லை முகத்தலையே கேட்பீங்க. என்னது, எனக்கு 2 மீட்டர் வேணும். என்னது, எனக்கு சட்டை வந்து எம் சைஸு, ஸோ வந்து எனக்கு 2.5 மீட்டர் வேணும். 2.5 மீட்டர் இருந்தால் நான் எனக்கு ஒரு சட்டை தச்சுப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ மீட்டர் வந்துச்சுன்னா என்னது, அது நீட்டர் அளவை ஆகுபெயர். அப்போ என்ன பண்ணலாம், சார் எனக்கு இன்னுமே எனக்கு புரியல சார் அப்படின்னா அந்த வார்த்தையை வச்சு எக்ஸாமில் உட்காந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? என்னது முகத்தல் அப்படின்னா என்னது, அது இந்த ஆகுபெயர். ஓகேவா? முகத்தல் அப்படின்னா என்னது, முகத்தல் அளவை ஆகுபெயர்னா அங்கே லிட்டரில் வருது. அங்கே வந்து பால் வாங்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தே வந்து மீட்டர் அப்படின்னா என்னது, அது வந்து நீட்டர் அளவை ஆகுபெயர். என்னது, ட்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, நீட்டு தான் அளத்து என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ 5 மீட்டர் அப்படின்னா அப்படின்றது நீட்டர் அளவை ஆகுபெயர் அப்படின்றது வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். சரியா? ஓகே, முக்கியமாக வந்து என்ன பார்த்துருக்கோம், ஆகுபெயர் அப்படின்றது பார்த்துருக்கோம். ஓகேவா? முல்லையை தொடுத்தால் அப்படின்றது பொருளாக பெயர், வகுப்பறை சிரித்தது அப்படின்றது இடவாக பெயர், கார் அறுத்தான் அப்படின்றது காலவாக பெயர், மறுக்கொழுந்து நட்டான் அப்படின்றது சினையாக பெயர், மஞ்சள் பூசினால் அப்படின்றது பண்பாக பெயர், வற்றல் தின்றான் அப்படின்றது தொழிலாக பெயர், வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் அப்படின்றது கருவியாக பெயர், பைங்கூழ் வளர்ந்தது அப்படின்றது காரியவாக பெயர், அறிஞர் அண்ணாவை படுத்திருக்கின்றது கருத்தாவாக பெயர், ஒன்று பெற்றால் ஒளிமயம்ன்றது எண்ணளவையாக பெயர், 2 கிலோ கோடு அப்படின்றது எடுத்தளவையாக பெயர், 1/2 லிட்டர் வாங்கு அப்படின்றது முகத்தளவையாக பெயர், 5 மீட்டர் வெட்டினான் அப்படின்றது நீட்டளவையாக பெயர். ஓகேவா? நம்ம ஆகு பெயர் அப்படின்றது பார்த்துருக்கோம். இதில் ஒரு 13 ஆகு பெயர் அப்படின்றது இருக்கு. மொத்தம் ஆகு பெயர் இருக்கணும் அப்படின்னா இதில் நமக்கு 13 ஆகு பெயர் அப்படின்றது இருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆகு பெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவேன். யார் யார் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் நான் ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி இலக்கண வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட புக்கை வச்சு நோட்ஸ் எடுங்க. இல்லை என்ன பண்ணுங்க அப்படின்னா புக்கில் வந்து குறிங்க. நான் என்னென்னலாம் எழுதணும் அதெல்லாம் பக்கத்தில் எழுதுங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்த வாட்டி படிக்கும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இல்லை அப்படின்னா சும்மா கவனிச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மறந்துடும். ஓகேவா? என்னென்ன வார்த்தை எழுதுறேன். அப்போ முகத்தளவை அப்படின்னா உங்களுக்கு தெரியணும், லிட்டர் அப்படின்றது தெரியணும். எடுத்தளவை அப்படின்னா
அந்த 2 கிலோ கொடு அப்படின்றது தெரியணும். அப்போ எதுக்கு எங்கே வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அப்போ எடுத்துல வேணா பக்கத்தில் அரிசி ஜீனி அப்படின்றது எழுதி வச்சிங்க அப்படின்னா ஓ இதுக்கு அங்கே எக்ஸாம்பிள் சொன்னாங்கல்ல, ஓ இதுதானா, ஓ அதுதானா அப்படின்றது ஞாபகம் வரும். அதனால என்ன பண்ணணும், நீங்கள் பக்கத்தில் எழுதி வைக்கணும். இந்த மாதிரி எழுதாமல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இலக்கண வீடியோ போஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக பாருங்கள். அதில் மூலியமாக என்ன பண்ணுறது, உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு நல்லா வந்து என்ன பண்ணலாம், மார்க் அப்படின்றது நிறைய எடுக்கலாம். ஓகேவா? இப்போலேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இலக்கணத்தை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நடத்தினது என்னது, தலை அடி தொடை அந்த இலக்கணம்ன்றது நடத்திருந்தேன். அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஏன்னா அடுத்து நீங்கள் 10th வரும்போது அளபடை அப்படின்றது படிப்பீங்க. அடுத்து இருக்கக்கூடாது மோனை எதுக்கு அது படிப்பீங்க, எய்பு படிப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியணும். அணி வந்து பேசிக்காக நடத்திருக்கேன். அதே அணியை அங்கே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வேற அணியாக கேட்பாங்க. அப்போ அணி அப்படின்றது பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். அணி அப்படின்னா என்னப்பா, அணி அப்படின்னா அழகு அப்படின்றது பொருள். எப்படி வந்து ஒரு அணிகள் வந்து மனிதர்களுக்கு அழகு சேர்க்குதோ அதே மாதிரி செய்யுளுக்கு அழகு சேர்ப்பது என்னது, அணி. அதில் தனி என்னது, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அணி இருக்குது. ஓமையன் இருக்குது, எடுத்துக்காட்டு ஓமையன் இருக்குது, அது மாதிரி இருக்குது. அப்போ அணி என்னது, ஓமையன் அப்படின்னது போல போன்ற புறைய அன்ன இன்ன மான கடுப்ப ஒப்ப உருளை அண்ணன் அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது ஓமையன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது எடுத்துக்காட்டு ஓமையன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னது, வஞ்ச புகழ்ச்சினா வஞ்ச புகழ்ச்சி அணி. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடத்தியிருப்பேன். யாராச்சும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோலாம் போய் பாருங்க. அதாவது புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் அதெல்லாம் சொல்கிறாங்க வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்கள். இலக்கண வீடியோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. நான் சொன்ன ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்ன பண்ணுங்கள், தயவு செஞ்சு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக செக் பண்ணுவேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே நீங்கள் ஆன்சர் பண்ணுற ஒரு கொஸ்டினும் ஒருவேளை உங்களோட பப்ளிக் எக்ஸாம்லையோ இல்லை வரக்கு ஒரு ரிவிஷன் எக்ஸாம்லையோ கேட்டால் உங்களுக்கு எழுதுற அளவுக்கு தெரியும். ஓகே இந்த கொஸ்டின் கேட்டாங்க, இந்த கொஸ்டின் கேட்டாங்க, ஓ நம்ம இங்கே ஆன்சர் பண்ணோம்ல, ஓ புக் பேக்கில் நம்ம போய் வந்து அந்த வீடியோ கீழே நம்ம ஆன்சர் பண்ணோம்ல அப்படின்னு ஞாபகம் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்க்குறேன். ஓகேவா? நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஆகுபெயர் அப்படின்றது பார்த்துருக்கோம். உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஆகுபெயர் எத்தனை வகைப்படும்? ஆகுபெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்றதான் கேள்வி. ஓகேவா? என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? யாரும் கமெண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது, முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஆகுபெயர் எத்தனை வகைப்படும் அப்படின்ற கேள்வி என்ன பண்ணணும், கீழே வந்து வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணணும். நான் வந்து செக் பண்ணுவேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருந்தோம், தலை அடி தொடை அப்படின்றது பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்துருந்தோம் உங்களுக்கு அந்த இடம் தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்றது பார்த்துருந்தோம். தன்மை அப்படின்னா நாம் யாம் நாங்கள் அப்படின்றது குறிக்கிறது. முன்னிலை அப்படின்னா இந்த பேசிக் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். 10th கண்டிப்பாக கேட்பாங்க. 10th இந்த கொஸ்டின் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? இது உங்களுக்கு தெரியணும். தன்மை முன்னிலை படர்க்கை. இது உங்க புக்கில் இருக்கக்கூடியதான் தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்றது. தன்மை அப்படின்னா ஒன்றும் கிடையாது, தன்னை குறிக்கிறது. முன்னிலை அப்படின்னா உங்களை குறிக்கிறது. படர்க்கை அப்படின்னா உங்களையும் இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் இன்னொருத்தவங்களை குறிக்கிறது. அதுதான் படர்க்கை. தன்மை அப்படின்னா நான் நாம் நாம் யாங்கள் அந்த மாதிரி குறிச்சது அப்படின்னா அது தன்மை. முன்னிலை அப்படின்னா நீ வீர் நீங்கள் அப்படின்னு குறிச்சதுன்னா அது முன்னிலை. படர்க்கை அப்படின்னா எண்ணெயும் இல்லாமல் உங்களையும் இல்லாமல் இன்னொருத்தவங்களை குறிச்சது அப்படின்னா அது படர்க்கை. அவன் அவர் அது அவை அந்த மாதிரி குறிச்சதுன்னா என்ன சொல்றாங்க, அதை படர்க்கை அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இதெல்லாம் சொல்றாங்க தன்மை. நான் யாம் நாம் இதெல்லாம் என்ன சொல்றாங்க, தன்மை அப்படின்னு சொல்றாங்க. இதே முன்னிலை அப்படின்னா நீ வீர் நீர் நீ வீர் நீங்கள் அதான் சொல்லிச்சு அப்படின்னா அதை முன்னிலைன்னு சொல்றாங்க. தன்மை முன்னிலை. தன்னை குறிச்சது அப்படின்னா தன்மை, உங்களை குறிச்சது அப்படின்னா முன்னிலை. படர்க்கை அப்படின்னா உங்களையும் இல்லாம எண்ணெயும் இல்லாம இன்னொருத்தவங்களை குறிக்குது. அதாவது வந்து அவன் அவர் அது அவை அப்படின்னு ஒன்னையும் இல்லாம எண்ணெயும் இல்லாம இன்னொருத்தவங்களை குறிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அது அவை. அப்ப இதெல்லாம் எப்படி சொல்லுவோம், அவன் வந்தான் அவர் சென்றனர். அப்ப என்னது, இன்னொருத்தவங்களை குறிக்கிறோம். உங்களையும் குறிக்கல எண்ணெயும் குறிக்கல. அப்ப இன்னொருத்தவங்களை இந்த மாதிரி குறிச்சோம் அப்படின்னு என்ன சொல்றாங்க, அதை தான் வந்து படர்க்கை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தன்மைனா என்ன, முன்னிலைனா என்ன, படர்க்கைனா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியணும். ஓகேவா? அப்ப இது தெரிஞ்சா என்ன பண்ண முடியும், அடுத்து என்ன பண்ண முடியும், உங்களுக்கு 10th வரும்போது ஈஸியா இருக்கும். ஓகேவா? நான் இப்போ எதுக்கு உங்களுக்கு இப்போலேருந்து வீடியோஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அடுத்து நீங்க 10th வரும்போது உங்களுக்கு எல்லாமே பிரீஃபா தெரியணும். ஓகேவா? பேசிக் அப்படின்றது நல்லா வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 10th ஈஸியா படிக்கலாம். ஈஸியா என்ன பண்ணலாம், அசால்ட்டா 90 தமிழ்ல 90+,
95 ப்ளஸ் அப்படின்றது போடலாம். ஓகேவா? ஆனால் அதுக்கு பேசிக் தெரியணும். நான் சார் நான் 10th முடிஞ்சு படிச்சுக்கிறேன் சார் அப்படின்னா அப்போ வந்து படிச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா பேசிக் தெரியாமல் நம்ம கூடாது, நீ உள்ள என்ட்ரு ஆகக்கூடாது. ஓகேவா? அதனால பேசிக் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 15 minutes சார். Take your time. Wind up by 3:30 or 4. No worries. ஓகே சார். ஒரு நிமிஷம். ஓகே, இது வந்து பேசிக்கை பார்த்துக்கோங்க. என்னென்ன பார்த்துருக்கோம்? தன்மை அப்படின்னு பார்த்துருக்கோம், முன்னிலை அப்படின்னு பார்த்துருக்கோம், படற்கை அப்படின்னு பார்த்துருக்கோம். தன்மை அப்படின்னா என்ன குறிக்கிறது? நாம், நாம், யாம், யாங்கள் அப்படின்னு குறிச்சுனானது அது தன்மை. முன்னிலை அப்படின்னா உங்களை குறிக்கிறது. நீ, நீ, வீர், நீங்கள் அப்படின்னு சொன்னா அது முன்னிலை. படற்கை அப்படின்னா உங்களையும் இல்லாமல் என்னையும் இல்லாமல் இன்னொருத்தவங்களை குறிக்கிறது. அவன், அவர், அது, அவை அப்படின்னு குறிச்சதுன்னா அது படற்கை. இந்த பேசிக் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியணும். இதை வச்சு தான் என்ன பண்ண முடியும்? 10th வரக்கூடிய அந்த தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்னு தெரியணும். இலக்கணம் பொது அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம முடியும் அடுத்து வரக்கூடிய 10th வந்து என்ன பண்ணலாம்? ஸ்கோர் அப்படின்றது ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேவா? அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்ன பண்ணிக்கோங்க, இலக்கணத்தை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் இலக்கணத்தை வந்து நடத்தும் போது மிஸ் பண்ணக்கூடாது. இலக்கணம் வந்து ரொம்ப 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 முக்கியம். அதனால் அது வந்து படிக்காமல் போகக்கூடாது. 16 ஆகுபெயர் அப்படின்றது பார்த்துருக்கோம். ஓகேவா? ஆன்சர் சொல்லிட்டேன். ஓகேவா? மொத்தம் எத்தனை ஆகுபெயர் இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதில் பார்த்துருக்கிறது 13 ஆகுபெயர் அப்படின்றது பார்த்துருக்கோம். ஓகேவா? அதனால் என்ன பண்ணுங்கள், வீடியோ முடிஞ்ச அப்புறம் மொத்தம் எத்தனை ஆகுபெயர் இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பரவாயில்ல. ஓகேவா? எக்ஸாம் எழுதும்போது என்ன பண்ணுவோம்? ஓகே, அங்கே சொன்னோம்ல, அங்கே சொன்னாங்கல்ல, அங்கே நம்ம எழுதுனோம்ல, அங்கே டைப் பண்ணோம்ல அப்படின்றது ஞாபகம் வரும். கொஞ்சம் என்னது கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஈஸியாக பண்ணலாம், மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? கடைசியாக ஒரு வாட்டி என்னென்ன ஆகுபெயர் இருந்துச்சு அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. முல்லையை தொடுத்தல் பொருளாக பேர். என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். முல்லையை தொடுத்தல் பொருளாக பேர். முல்லையை தொடுத்தல் பொருளாக பேர். வகுப்பறை சிரித்தது இடவாகு பேர். வகுப்பறை சிரித்தது இடவாகு பேர். கார் அறுத்தான் காலவாகு பேர். கார் அறுத்தான் காலவாகு பெயர். மருங்கொழுந்து நட்டான் சினையாக பேர். மருங்கொழுந்து நட்டான் சினையாக பேர். மஞ்சள் பூசினால் பண்பாகு பேர். மஞ்சள் பூசினால் பண்பாகு பேர். வற்றல் தின்றான் தொழிலாக பெயர். வற்றல் தின்றான் தொழிலாக பெயர். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் கருவியாக பேர். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் கருவியாக பேர். பைங்கூழ் வளர்ந்தது காரியவாக பேர். பைங்கூழ் வளர்ந்தது காரியவாக பேர். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் கருத்தாவாக பேர். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் கருத்தாவாக பேர். ஒன்று பெற்றால் ஒளிமயம் என்னளவையாக பேர். ஒன்று பெற்றால் ஒளிமயம் என்னளவையாக பேர். 2 கிலோ கொடு எடுத்தளவையாக பேர். 2 கிலோ கொடு எடுத்தளவையாக பேர். 1/2 லிட்டர் வாங்கு முகத்தளவையாக பேர். 1/2 லிட்டர் கொடு முகத்தளவையாக பேர். 5 மீட்டர் வெட்டினான் நீட்டளவையாக பேர். 5 மீட்டர் வெட்டினான் நீட்டளவையாக பேர். ஆகு பெயர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது கண்டிப்பாக கேட்பாங்க. திடீர்னு வந்து என்ன பண்ணுவாங்க, 5 மீட்டர் வெட்டினான் என்பது டேஸ் ஆகு பெயர் அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு 1 மார்க்ல கேட்பாங்க. புக் என்சைலேருந்து கேட்கும்போது எழுத தெரியும். தயவு செஞ்சு இந்த 1 மார்க்லாம் படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா? கண்டிப்பாக முக்கியமான ஒன்று, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? அந்த பொறுமையாக கொஞ்சம் தெளிவாக தான் உங்களுக்கு இதுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.